வணக்கம் சார், என் நேம் வந்து கார்த்திக். நான் மஹேந்திரா குரூப் ஆஃப் எம்ப்ளாய். நம்ம பார்த்துட்டு வண்டி பார்த்தீங்கன்னா சுராஜ் 8L5. இது வந்து பார்த்தீங்கன்னா 55 HP வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 12+12 சார். இது 15 ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. அதாவது 12 ஃபார்வர்டு 12 ரிவர்ஸ். 15 ஸ்பீட் பார்த்தீங்கன்னா லோ ஹை மீடியம்னு சொல்லிட்டு 3 கியர் வரும். அந்த முன்னாங்க 12 ரிவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 சொல்லி கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 15 ஸ்பீட் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா 4 வீல் டிரைவ் வந்துடும். இதில் 4 வீல் டிரைவ் பார்த்தீங்கன்னா நம்ம ஜேசிபி லோட்ரு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இபிக்கு நம்ம அட்டாச்மெண்ட் பண்ணுறது இது கூட செட் பண்ணிக்கலாம் சார். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிஷனல் ஜாக் கொடுத்துருக்காங்க. பேக் சைடு பார்த்தீங்கன்னா ரிக் கொடுத்துருப்பாங்க. ரிக் வந்து பார்த்தீங்கன்னா 10 12 ஃபிட் டெப்த் வரைக்கும் ஆள் நம்ம ட்ரில் பண்ண முடியும். ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இபி போஸ்ட் வந்து நம்ம ஸ்டடி பண்ணி நம்ம எடுத்து நம்ம ஃபிக்ஸடாக நம்ம செட் பண்ண முடியும். டிராக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹைட்ராலிக் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா புல் கியர் சிஸ்டம் வந்துடும். கியர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் வந்து பார்த்தீங்கன்னா 50 லிட்டர் வரும். நமக்கு தேவையான லோடு வந்து எவ்வளோ லோடு கொடுத்தாலும் ஹைட்ராலிக் வந்து நம்ம குவாலிட்டியாகவே இருக்கும். ப்ளஸ் என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா சுராஜோட ஓன் இன்ஜின் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா டீசல் பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா மைக்கோ பம்ப் தான் வரும். இருக்கிறதுல 0 காஸ்ட் மெயின்டெனன்ஸ் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் கியர் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஃப்ரண்ட் ஃபார்வர்ட் போகிறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும். மற்றபடி என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ட்ராப்பும் ஆகாது. மைலேஜும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். மற்ற வண்டியை விட இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாகவே இருக்கும். மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா 0 மெயின்டெனன்ஸ் வந்துடும். கிளச் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கிளச் வந்துடும். ஒரு சிங்கிள் கிளச் வந்துடும். இன்னொரு கிளச் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஓக்கு தனி கிளச்சாக கொடுத்துருப்பாங்க. ஐபிடின்னு சொல்லுவாங்க. இண்டிபெண்ட் லிவர் சொல்லுவாங்க. தனிக்கு கிளச் வந்துடும் அதில் உங்களுக்கு. சார் 8L5 வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா புள்ளி லோடர் வந்து மேக்ஸிமம் அந்த விவசாயி வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சவுக்கு கட்டை ஓட்டுறது, 5 கலப்பை ஓட்டுறது, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ட்ராலி ஓட்டுறது, கரும்புலோடு ஓட்டுறது எல்லா வேலையும் யூஸ் ஆகும். கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜேசிபி லோடர் மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம். அடிஷனலாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எம்சாண்ட் நம்ம லோடர் ஃபிட் பண்ணிக்கலாம். அடிஷனலாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மாதிரி ரிக் ஃபிட் பண்ணிக்கலாம். ரிக்கு அப்புறம் நம்ம அந்த இபி போஸ்ட்டில் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்ம அக்ரிகல்ச்சருக்கும் நம்ம இந்த 8L5 வந்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ப்ளஸ் கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கும் நல்லா இருக்கும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இதோட யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். மற்ற டிராக்டரை விட இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸும் கம்மியாக வரும். இது 12+12 ஏபிசி கியர் பாக்ஸ் வந்துடும் உங்களுக்கு. மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்ரிகல்ச்சருக்கு உழவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 to 4 போகும் சார் பர் ஹவருக்கு. கமர்ஷியல் யூஸ்க்கு பார்த்தீங்கன்னா 2 to 3 தான் போகும் டீசல். ரொட்டோவேட்டர், கல்டிவேட்டர், 9 பாயிண்ட் கலப்பை ப்ளஸ் டிப்பரு, கரும்புலோடு எல்லாம் யூஸ் பண்ணலாம் சார் அக்ரிகல்ச்சருக்கு. கமர்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா லோடர், ஜேசிபி லோடரு, டோசரு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிக் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட்ராலிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இபி போஸ்ட் நடுறோம் பார்த்தீங்களா ரிக்கு, இது நம்ம ட்ரில் பண்ணுறது பண்ணிக்கலாம். இந்த ட்ரில் பண்ணுறது வந்து நம்ம மரம் நடுறதுக்கு ப்ளஸ் இபி போஸ்ட் நடுறதுக்கு, குழி தோன்றதுக்கு எல்லாத்தையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சார் மற்ற வண்டி பார்த்தீங்கன்னா மற்ற வண்டி 50 HP 55 HP விட இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் அதிகமாக இருக்கும், சிசி பவர் அதிகமாக இருக்கும், ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும். 12+12 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 15 ஸ்பீடு உங்களுக்கு கியர் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. மற்ற வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் லோ ஹை மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. இல்லை லோ ஹை மீடியம் சொல்லிட்டு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது 3 ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ்லயும் 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபார்வர்டில் உங்களுக்கு 12 ஸ்பீடு வரும், ரிவர்ஸ்ல வந்து 3 ஸ்பீடு வரும். லோ ஹை மீடியம் சொல்லிட்டு. வணக்கம் சார், என்னோட பேர் கலைவாணன். நான் ஸ்வராஜில் டெரிட்டரி மேனேஜராக ஒர்க் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த மாடல் வந்து 969 FE 4 வீல் டிரைவ் ஸ்வராஜில் இருந்து புதுசாக இந்த மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து 70 HP ஷட்டில் கியரோட லான்ச் பண்ணியிருக்காங்க. கிரிப்பர் இருக்கு இதில். இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிசி வந்து 3800 கிட்ட சிசி வருது. ப்ளஸ் உங்களுக்கு இது எல்லா பர்பஸுமே ஆல் பர்பஸ் யூஸ் ஆகும். பனானா மல்ச்சிங் ப்ளஸ் வந்து உங்களுக்கு டாப் எண்ட் இதில் என்னென்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுமோ எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி பனானா மல்ச்சிங்க்கும் ப்ளஸ் வந்து ஹெவியர் அப்ளிகேஷனுக்கும் இதை யூஸ் பண்ணுறாங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டர்போ சார்ஜர் வந்துடும். அதனால் வண்டி வந்து அவ்வளோக்கா ஹீட் ஆகாது. ப்ளஸ் சிஆர்டிஏ இன்ஜின் 60 HP இப்போ கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி சிஆர்டிஏ இன்ஜின் வந்துடும். நம்ம இந்த வண்டியிலேயே சிஆர்டிஏ இருக்கு. நம்ம வேரியன்ட் வந்து 963 969 ஸ்வராஜ்ல வந்து இந்த 2 வேரியன்ட்ல தான் சிஆர்டிஏ இன்ஜின் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளச் வந்து செராமெட்டாலிக் கிளச் வந்துடும். பிளஸ் வந்து 12+3 கியர் பாக்ஸ் வந்துடும். உங்களுக்கு பிடிஓவும் பாத்தீங்கன்னா 540 540E 2 பிடிஓ வந்துடும். இது வந்து பாத்தீங்கன்னா 616 டயரோட கொடுக்குறோம். பிளஸ் 6 years இந்த வண்டி 6000 hours வாரண்டி. சிஆர்டி அப்படின்னா 3 மோடு வந்து ஆக்சுவலா வந்துடும். ஈகோ, பவர், ஹாலேஜ் இந்த 3 மோட்ல வந்து உங்களுக்கு ஹெச்பி வந்து 3 ஹெச்பியா ஸ்ப்ளிட் ஆகி கிடைக்கும். வந்து ஈகோ மோட்ல வந்து உங்களுக்கு நார்மலா 55 ஹெச்பியும், பவர் மோட்ல வந்து 65 ஹெச்பியும், ஹாலேஜ்ல வந்து 75 ஹெச்பியும் கிடைக்கும். உங்களுக்கு ஈச் இந்த ஒவ்வொரு மோடுக்கும்
ஒவ்வொரு ஹெச்பி வந்து டிஃபர் ஆகும். ஈகோ மோட் வந்து நார்மல் பர்பஸ்க்கு இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பவர் மோடு ஹெவியர் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். காலேஜ் வந்து அதே மாதிரி ஹெவியர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். மெயினா இந்த வண்டி வந்து பனானா மல்ச்சிங் ஆபரேஷனுக்கு யூஸ் பண்றாங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவியர் அப்ளிகேஷன்ஸ் லைக் ரிவர்சிபிள் மோல்டு போர்ட்லோ, பொட்டாட்டோ பிளான்டர். நார்த் இந்தியாலாம் இந்த வண்டியில அதிகமா பொட்டாட்டோ பிளான்டர் யூஸ் பண்றாங்க. பிளஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த சைடு போயிட்டீங்கன்னா, கமர்ஷியல் சைடு போயிட்டீங்கன்னா போஸ்ட் ஹோல் டிகர் ஆகட்டும், இல்ல வந்து உங்களுக்கு ஹெவியரா என்ன ட்ரச்சிங் அப்ளிகேஷன், மற்ற இது எல்லாத்துக்குமே கமர்ஷியலுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு இப்போ பனானா ஃபார்மர்ஸ், பனானா மல்ச்சிங் யூஸ் பண்ற ஃபார்மர்ஸ் பிளஸ் கமர்ஷியல் யூஸ் பண்ற எல்லாருமே இந்த வண்டி வந்து ரெக்கமெண்டட். ரிக் மவுண்டிங் யூஸ் பண்ணலாம். ரிக் மவுண்டிங் யூஸ் பண்ணலாம். மைலேஜ் வந்து உங்களுக்கு பனானா மல்ச்சிங்ல பாத்தீங்கன்னா 6 லிட்டர்ஸ் தான் போகும். கம்பேர் டு எனி அதர் காம்படிஷன் நம்மளது வந்து 6 லிட்டர்ஸ் தான் வரும். ஏன்னா நம்மளோட சிசி வந்து 3800 சிசி பிளஸ் வந்து இந்த 3 மோடு வந்து இருக்கிறதுனால, ஈகோ பவர் ஹாலேஜ் இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபியூல் கன்சப்ஷன் கம்மியா தான் வரும். கவரேஜ் வந்து உங்களுக்கு அதிகமா ஒரு ஏக்கர் வந்து கிட்டத்தட்ட வந்து 4 ஹவர்ஸ்லயே கவர் பண்ணிடலாம் பனானா மல்ச்சிங் அப்ளிகேஷன்.